அம்மா கறி குழம்பு வச்சிட்டு இருக்கு. நிஜம்மா எங்க அப்பா வரும்போது நிறைய சாக்லேட்டு, தீனி, மிக்சர், காரா பூந்தி, அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச டைரி மில்க்கு, மஞ்சு நிறைய வாங்கிட்டு வராங்களா அம்மு. உனக்கும் நான் தருவேன் சரியா? ஏன்னா நீ எனக்கு நிறைய தரையில்ல. அக்கா இந்தா அக்கா இந்தான்னு கண்டிப்பா நானும் உனக்கு தரேன் அம்மு. தராம இருக்க மாட்டேன் ஓகேவா? எங்க அப்பா பார்த்தது இல்லையா? எங்க அப்பாவை நானே பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு. எங்க அப்பா கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்புறம் வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு போல. அப்பா வர சொல்லிட்டாங்களே. எங்களுக்கு ஜாலியாக இருக்கு. எங்கள் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. நான் எங்கள் சோபேக்கா எல்லாம் ஹாப்பியாக இருக்கோம். அம்மு நீயும் ஹாப்பியா? கண்டிப்பா தரேன் அம்மு. உனக்கு தராம இருப்பனா? நிஜமா நிறைய முட்டாய் தரேன் அக்கா உனக்கு சரியா? சரி அம்மு. அப்புறம் அப்பாட்ட விளையாடுறதுக்கு கேட்டேன், விளையாட்டு ஜாமான் கேட்டேனா? அப்பா சொன்னாங்க ஊருக்கு வந்துட்டு அப்பா என்ன கடைக்கு கூட்டி போய் நிறைய வாங்கி தருவாங்களா. அதில் உனக்கும் ஒரு கார் தரேன். அப்புறம் பார்பி டால் நல்லா வாங்கணும்னு ஆசையாக இருக்கு அம்மு. அப்பா வந்தோடனே பார்பி டால், அதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேர் பேண்டு, செப்பல்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து நீயும் நானும் ஷேர் பண்ணி விளையாடலாம். எங்கப்பா எங்கப்பான்னு சொல்லாத அம்மு. எங்க அப்பா உனக்கு மாமா வேணும். உங்க அப்பா எனக்கு இப்படி மாமா வேணும். நான் மாமா தானே கூப்பிடுறேன். அப்புறம் நீ மட்டும் எங்க அப்பாவை உங்க அப்பா சொல்ற அம்மு. அப்படி சொல்லாத, மாமான்னு சொல்லு. உனக்கும் இன்னொரு பார்பி டால் வேணுமா? ஆமாக்கா, எனக்கு இன்னொரு பார்பி டால் ஆகுங்க. சரி மாமா வாங்கி தர சொல்றியா? பார்பி டால் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கும், கூட இருக்கும். அவ்வளோ அமௌண்ட்டு அப்பாட்ட இருக்குமான்னு தெரியலல்ல. அப்பாட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு வேற எங்கள் அம்மா சொல்லியிருக்கு. ஏன்னா அப்பா என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியலையா, அப்பா என்ன நிலமையில வராங்கன்னு தெரிலையா. அதனால அப்பாட்ட அது இதுன்னு கேட்காத. அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வராங்களோ அதை தான் நீ வாங்கிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் அப்பாட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் நான் ஒன்று ரெண்டு கேட்டேன், அப்பா வாங்கி தரேனாங்க. இங்கே வந்தோடனே தான் பார்பி டால் வாங்குவேன். நான் ஒன்று வாங்குறதே பெருசு அம்மு. இதில் இன்னொன்று வேற நீ கேட்டால் நான் எப்படி வாங்குவோம்? சாரி, அப்பா வந்தோடனே நான் ஒன்று வாங்குறேன்ல, அதை ஷேர் பண்ணி நீயும் நானும் ஹாப்பியாக விளையாடலாம் ஓகேவா? நீயும் நானுமா கொடுக்கணும்? கண்டிப்பாக அக்கா உனக்கு தருவேன் சரியா? ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ தர்ற. நீ பாவம் தானே. உன்னை பார்க்க வச்சுட்டு நான் அப்படி விளையாடுவேனா? அதனால நான் உன்னை பார்க்க வச்சுட்டு அப்படிலாம் விளையாட மாட்டேன் அம்மு. அதனால கண்டிப்பாக உனக்கு தருவேன் ஓகேவா? தேங்க்ஸ் அக்கா. கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி விளையாடலாம். சோபியக்காலாம் பெரிய ஆள் ஆகிட்டா. அதனால சோபியக்காக்கெல்லாம் நோ. அதனால சோபியக்கா கேட்க மாட்டா. நீயும் நானும் மட்டும் விளையாடலாம் சரியா? சரி அக்கா. பார்பி டால் மட்டும் தான் வாங்குவாங்களா உங்க அப்பா? இல்ல இல்ல மாமா. ஆமா, ஒன்று மட்டும்தான் நான் கேட்பேன். அப்பாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது அம்மா சொல்லியிருக்காங்க. சரி. ஏ அம்மு, இங்க என்ன பண்ற? வாடி போலாம். என்ன மாமா? நம்ம மாமாவா? ஆமா, நம்ம மாமா இப்பதான் இங்க வந்து பார்பி டால் உனக்கு வாங்கி தராங்க. ஏன்டி நீ வேற வா. என்னது சுபேகா அப்பாவா? இவளோட அப்பாவா? ஏ லூசாடி நீ. இவ அப்பா எந்த ஊருக்கு காட்டு தேசத்துல இருக்காரோ, இவ அப்பா வாராங்களா இப்பதான்? சுபி, இவ என்ன லூஸ் மாதிரி பேசுறாடி? உங்க அப்பாவா வராங்க? பிரியாத்தா, ஆமா அப்பா வராங்க. உங்களுக்கு தெரியாதா? யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? ஏய் லூஸ் மாதிரி வளராதடி. உங்க அப்பா வராளா? நம்பவே முடியல. உங்க அப்பா இங்கே ஏண்டி வராங்க? எப்போ வராங்க? உங்க அப்பா தான் இங்க இருக்காரு என்னன்னே தெரியாம இருக்கு. இங்க வராங்கன்னு உளறிட்டு
வாங்கிட்டு இருக்க, அதில் வேற பார்பி டால் வாங்குறியா? அவளை ஆசையை காட்டி அவள் எங்ககிட்ட பார்பி டால் கேட்டு அவள் அழுதான் அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவள் வாங்கிட்டு வந்தோன்னே நீ விளாட்லான்னு பார்க்குற சேர்ந்து. தேவையில்லாத பொய்லாம் பேசிகிட்டு இருக்காத சுபி. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோ சரியா? சும்மா அவள்கிட்ட அது இது சொல்லி அவளை உசுப்பேத்திட்டு இருக்காத. அத்தா நான் பொய் சொல்லல, நிஜமாதான். அப்பா வராங்க, அம்மா கூட அங்க வீட்டுல கறி குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. அப்பாக்கு மட்டன் பிடிக்கும்னு மட்டன் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அது மட்டன் குழம்பா? மட்டன் வைக்கிற விலைக்கு உங்க அம்மாக்கு எப்படி மட்டன் வாங்க மனசு வந்துச்சு? அது உங்க அப்பா வராருண்ணா. இந்த கதையெல்லாம் எங்கிட்ட ஓடுது? ஏண்டி உங்க அப்பா லெட்டர் அனுப்புனாரே, அதுல ஃபோன் பண்ணி பேசிட்டீங்களா? எனக்கு தெரியாது. பேசிட்டோம். கடவுளே, இந்த வீட்டில் தானே நானும் இருக்கேன், ஒரு விஷயமும் நமக்கு தெரியல. ஏ அம்மு எழுந்து வாடி, போய் பார்ப்போம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு. என்ன கதையெல்லாம் ஓடுதுமா, நமக்கு தான் ஒன்றும் தெரியல. ஏம்மா நல்லா காரசாரமாக வைம்மா. இம்புட்டு நாளாக காரசாரமாக அவன் சாப்பிட்டானோ என்னமோ தெரியல. பாவம் புள்ள ஊர்லேருந்து வாரான். எவ்வளோ நாளாச்சும் அவனை பார்த்து. என்னம்மா இருக்கிறானோ ஏது இருக்கிறானோ அதுவே நமக்கு தெரியல. நல்லா பார்த்து காரசாரமாக உப்பெல்லாம் போட்டு நல்லா வையுமா. நல்ல குழம்பாட்ட கொஞ்சமாக தத்த வச்சுருக்கேன் கொத கொதன்னு. அவருக்கு கிரேவி டைப்பு தான் பிடிக்கும், அதனால் தண்ணி மாதிரி குழம்பு வைக்கல. எல்லாத்துக்கும் தான் என்னன்னே எனக்கு தெரியலை. கொஞ்சமாக வச்சுட்டேன் நான் பாட்டுக்கு. 1/2 கிலோ மட்டன் தாத்தே எடுத்தேன். அவருக்கு மட்டன் தான் பிடிக்கும்னு. 1/2 கிலோ கறியே தான் தெரில வீட்டில் எல்லாருக்கும். பாரு, நம்மெல்லாம் சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல சரியா? ஓ புருஷனுக்கு நல்லா போடு, அவன் சாப்பிடட்டும். நல்லா ஆன சாப்பாடு கூட இல்லாமல் எங்கிட்டு கிடக்குறானோ தெரியல. அவன் நல்லா சாப்பிடட்டும்மா. அம்மா அத்தை இருக்கிற ஆம்பளைகளுக்கு போட்டோன்னா போதும். மாமாளுக்கு, என் தம்பிக்கு, பிள்ளைகளுக்கு இதுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும் அத்தை. தான் கொஞ்சமாக எடுத்து. இப்போ நாங்கள்லாம் என்னத்தை திங்கிறதா? வீட்டில் கறின்னு எடுத்தால் எல்லாரும் தான் திம்பாவ. அதுவும் மட்டன் எடுத்து எம்புட்டு நாள் ஆச்சு. என்ன உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் சமையலாக்கும்? இதெல்லாம் என்ன நான் ஒன்று கூட தெரியலை நமக்கு. இந்த வீட்டில் தான் நானும் இருக்கிறேன் மனசி. ஒரு வார்த்தை யாரும் சொல்லலை வைக்கல. புள்ள குட்டியெல்லாம் சொல்லி நமக்கு விஷயம் தெரிய வருதும்மா. இது என்னது மட்டன் இம்புட்டு உண்டு வச்சா யாருக்கு பார்த்தோம்? எனக்கெல்லாம் மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். இம்பூட்டு நாளாச்சு தின்னு. நீங்கள் என்ன திருவுண்டு குழம்பா வச்சு வச்சுருக்கிறியா? ஏங்க ஏம்மா காசு அவகிட்ட இல்லையா? இருந்ததே 500 ரூபா தானா. அதில் மிளகாத்தூளும் இந்த இஞ்சி பூண்டும் இதுவும் வாங்கிக்கிட்டு வந்து கொஞ்சமாக கொதன்னு வச்சுருக்காம்மா. பிரியா நீ சாப்பிடாமையா? உனக்கு 2 துண்டை போடாமையா இருப்பாங்க. சொல்லு, நீ சாப்பிடுமா உனக்கு வேணுங்கிறத எடுத்து. நாய்க்கு போடுற மாதிரி உனக்கு 2 துண்டை போடாமல் இருப்பாங்கங்கிறியா? அப்படி சொல்லலாட்டி ஆளுக்கு 2ன்னு தான் பகிர்ந்து திங்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். எப்போ வராகலாம் உங்கள் வீட்டுக்காரு? இனிமே கையில் பிடிக்க முடியாது போல. ஏன் பிரியா, அவருக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியல. ஆமாம், இதில் நீ வேற என்னத்துக்கு வம்ப வெட்டிகிட்டு இருக்கிற? சும்மானே இரு. ஆமாம், கையில் பிடிக்க முடியாது காலில் பிடிக்க முடியாதுன்னு. என் கையில் பிடிக்காம நாங்கள் எங்கிட்டு போகிறேன்? இப்போ தான் புருஷன் வரேன்னு சந்தோஷமாக இருக்காம்மா. நீ எதுவும் வம்ப கட்டிடாத சரியா? வம்ப கட்டுறேண்ணா. வாருங்க, வரட்டும் அந்த ஆள் 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கல. நான் பிரியா இல்லை. எங்களை எந்த நிலைமையில ஆளாக்கி வச்சு விட்டுட்டு அந்த ஆளுக்கு வராருன்னு கறி குழம்பு வேவுது. கறி குழம்பு வரட்டும். எங்க சொத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ வேலையை பாரியான்னு நான் கேட்குறேன். பிரியா என்னம்மா பேசுற? ஆமாங்க, எங்க சொத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுக்க உன் வேலையை பாரியான்னு நான் கேட்பேன். ஆமா, இது என்ன கொடுமையா இருக்கு? அந்த ஆள்னால தானே நாங்கள் இந்த நிலைமையில ஒரு கறிக்காய் கூட என் பிள்ளை குட்டிகளுக்கு எடுத்து போடாமல் என் பிள்ளைக்கு ஆனாது தீனி வாங்கி தர முடியாமல் ஆன சாப்பாடு சாப்பிடாம நாங்கள் இப்படி திரிஞ்சு அலையிறோம். உங்கள் புருஷன் பண்ண கேதிக்கு நீங்கள் அலையணும் சரிங்களா? எங்களை ஏங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காரு அந்த மனுஷன்? வரட்டும், அந்த ஆளை 4 வார்த்தை கேட்காம நான் விட மாட்டேன். அப்படியெல்லாம் அங்கே இல்லை. இந்த பிரியா நல்லவ கிடையாது ரொம்பலாம். கேட்பேன், கண்டிப்பாக நான் கேட்பேன் தான். நீ கேட்குறதெல்லாம் ரைட்டு தாம்மா. அவன் வரட்டும், வந்து அமர உட்காந்து சாப்பிட்டு பேசி பண்ணி அப்புறம் நீ கேட்டுக்கம்மா. நல்லா எடுத்து சொல்கிறாப்புல என்னன்னே ஆச்சு ஏதுன்னே ஆச்சு, இந்த சொத்து சோளம் எங்கேனே போச்சு, என்னதானே பிரச்சனை அப்படின்னு அவன்கிட்ட எடுத்து கேளுமா. அவன் உள்ளதை சொல்லுவேன். அவன் பக்கம் என்ன பிரச்சனைன்னு நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குல்ல. அதனால் அவன் பக்கம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே நம்ம விசாரிக்கலை பண்ணலை. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானம்மா நம்ம அடுத்த கட்ட பேசணும். நீ வந்தது வராததுமா அவனை ஒரு மாதிரி பேசினேன்னா ஆனதான் சாப்பிட கூட மாட்டேம்மா. அவன் வருவேன்னு ஆசையாக அந்த ஒரு கறி குழம்பு வச்சுருக்கா. அதை நீ கெடுத்துடாதம்மா. எங்கள் வாழ்க்கையே இங்கே கெட்டு குட்டி சவராக போய் கிடக்கு. உங்கள் மௌனுக்கு கறி குழம்பு தான் ஒரு கேடோ? நல்ல கதையாக இருக்குங்க உங்கள் கதை.
அப்பப்பப்பா எப்படிங்க உங்களாலலாம் இப்படியெல்லாம் பேச முடியுது? நல்லா தாங்க வருவீங்க நீங்கள். உங்களுக்கு மட்டும் உங்கள் மாவன் நல்லா இருக்கணும், நல்லா திங்கணும் வரணும். ஏங்க எங்கள் நிலைமைக்கு பதில் என்னங்க? ஏதோ என் வீட்டுக்காரோட இந்த இவங்க பிறந்துட்டாங்கன்னு நானும் ஓரளவு விட்டுட்டேன். அவர் வரட்டும். அவர் தானே இந்த இதுக்கெல்லாம் நிலைமைக்கு ஆளாக்கினது. அவர் வரட்டும். எங்கள் சொத்தெல்லாம் எங்கேயா எடுத்து வையா, மறுவேலை பாரியா, நான் கேட்காம விட மாட்டேன். அவ்வளோ நல்ல இந்த பிரியா கிடையாதுங்க. வரட்டும், ஒரு கறிக்குழம்பு வேகுதோ வேகட்டும் வேகட்டும். இங்கே பாரு பிரியா, ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும், ஒரு பொறுமை இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து இப்போ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிற நீ? சரிதான் சரிதான், நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் இம்புட்டு எங்கே என்ன நிலமையில இருக்கான, சோத்துக்கு வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் எங்கிட்டு கிடக்குறானோ, ஏதோ உசுரோட திரும்பி வாரானு நாங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பெரிய சொத்து பெரிய சொத்து, ஏதோ உன் நாத்து நகரி புருஷன் கூட சேர்ந்து வாழட்டும்னு அதை நினம்மா. அதை விட்டு நீ என்னமோ பெருசாக பேசுகிற. நீ உன் புருஷ புள்ள எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, ஏதோ சொத்து போகாட்டி சேர்ந்து ஒன்று மணி இருக்கிறீங்கல்ல, அது மாதிரி உன் நாத்தனாக்குறி புள்ள புருஷனோட சேர்ந்து ஒன்று மணி இருக்கட்டும்னு அதை நினைப்பியா? சொத்துண்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், என்ன பெரிய சொத்து? உன் புருஷன் இப்போ சம்பாதிக்காமையா இருக்க, இனிமேல் சேர்த்து சம்பாரித்து சொத்து செவ்வாயெல்லாம் வாங்குங்களே. அவன் இங்கேருந்து வாரான்னு சொல்லி நீ கேட்பேன், நான் கேட்டதான் ஆவேன், நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் பேசுவேன், அப்படி இப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற, போமாங்கிட்டு யாரு மாயங்கார வந்து பாவம் சாப்பிட போய் விட்டுரு, அப்படித்தான் சொல்லிவிட்டு சும்மா அவனை தேவைன்னா பார்த்துக்க, அவ்வளோதான். என்ன எகிரிட்டு வரியா, என்ன எகிரிட்டு வரியன்னு கேட்டேன். நானும் சரிதான் சரிதான்னு போக போக பார்த்துக்கிட்டு இருந்தா ஓவரா பேச்சு பேசுறீங்களா? இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் நாங்கள் கெட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை போல. உங்கள் மகன் வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல. என்ன பண்ணுறது, எங்கள் நிலமை இப்படி. உங்ககிட்டலாம் சொத்தெல்லாம் போனது இல்லாமல் இப்படியெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக வேற இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? எல்லாம் எங்கள் நேரம் விட்டு போக வேண்டியதுதான். என்னடி சுசிலா இவ? அப்பா நானும் சரின்னு பொறுமையாகவே போயிட்டு இருந்தா அளவுக்கு மீறி பேசுகிறா. அதுதான் கோவம் வந்துருச்சு எனக்கு. நான் வாட்டுக்கு பேசிவிட்டேன். இருக்கட்டும் போ, என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம் போ.